இங்க 2026ல யார் இங்க சிஎம் வருவாங்கன்னு அவங்களுடைய பேர் நான் சொல்றேன். சோ அவங்க வருவாங்களா வரமாட்டாங்க மட்டும் சொல்லுங்க. அண்ணாமலைக்கு பாருங்களேன். சோ அண்ணாமலை அவர் பிஜேபில இருக்காரு. அவர் சிஎம் வருவாரா வரமாட்டாரா என்றதை கிளிய கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். கையில கிளி பார்க்க சொல்லுங்க. கிளி அப்படின்னா தான் சொல்லுது. அண்ணாமலை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாமளுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ 2024 தமிழகத்தை ஆள்வது பிஜேபியா திமுகவா சீமானா இல்ல ஏடிஎம்கே டிஎம்கே இல்ல கூட்டணி பார்ப்போம். கிளி சீட்டு எடுத்து போறது நாம பாக்குறோம். சோ என்னதான் இது மூட நம்பிக்கை இருந்தாலும் இது பல காலத்துல வந்துட்டு இருக்கு. ஜோசியம் பாக்குறது பல வடிவில் இப்ப கிளி கிட்டு இருக்கு பார்ப்போம். அண்ணாமலை என்ற பெயர் ராசிக்கு எடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய கேள்வி என்ன கேட்டீங்க சொல்லுங்க. அண்ணாமலை 2026ல சிஎம் வருவாரா? வாழ்க்கை என்ற சமயத்தை தெய்வத்தோட முடிவுதான். அவங்க முயற்சி பண்றதுல எதுவா இருந்தா அவங்களோட வெற்றி அவங்க கடவுள் பார்த்துக்கும். நீங்க கவலை பண்ண அவசியம் இல்லை. ஒரு அமைப்புல பார்த்தா அவருக்கு யோகங்கள் அப்படிங்கிட்டா எல்லா முறையிலும் நன்மையா செஞ்சிருக்காரு. அவருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்காது. ஓகே, நான் கிளி அப்படின்னா பாக்கலாமே. கிளி எடுத்தது பாத்தீங்கன்னா அண்ணாமலை அப்படிங்கும்போது அவர் ஒரு திறமையானவர், கல்விக்குடையவர், சரஸ்வதி. இந்த சரஸ்வதி என்ன கேட்டீங்கன்னா மனிதனுக்கு காசு எல்லாம் ஒரு நேரத்துல வந்து போயிடும், உயர்வு தாழ்வுல வந்து போகும். ஆனா அவனோட அறிவு மட்டும் என்னைக்கும் ஜெயிக்கும். ஏன்னா நிதானம் தான் வாழ்க்கையோட வெற்றி. அப்ப 2026ல ஒரு சிஎம் வந்துருவாரு அண்ணாமலை. சொல்லுவாங்கல்ல, யாரும் எந்த இடத்துல வச்சிருக்க சொல்ல முடியாது. வர வேண்டிய வாய்ப்பு கண்டிப்பா வந்துருவாரு. கண்டிப்பா வரதுக்கு. ஓகேண்ணா, அவர் வரதுக்கு பரிகாரம் எதனா செய்ய வேண்டியது இருக்கா? பரிகாரங்கள் ஒண்ணும் கிடையாது. சில புண்ணியங்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிச்சு கொடுக்கும். பரிகாரங்களுக்கு என்ன தெரியுமா? கிரகணிகளை கொடுக்கறது தான். ஆனா அவர் செய்யற நன்மைகள் அவருக்கு ஒரு பரிகாரம் தான். அவருக்கு ஒரு பரிகாரம் தான். அப்ப 2026ல சிஎம் வந்துரும் சொல்றீங்க. வர வேண்டிய வாய்ப்புகள் ஆண்டவன் கையில தான் இருக்கு, நம்ம கையில கிடையாது. ஓகேண்ணா. இல்லன்னா அந்த கிளி பாக்குறீங்கல்ல, இந்த கிளி பாக்குறதுனால இந்த கிளி கரெக்டா சொல்லுது இல்ல. கிளி எடுத்து கொடுக்கறது என்னன்னா தெய்வத்தோட அமைப்புல எடுத்து கொடுக்குது. தெய்வத்தோட அமைப்புல எடுக்கும்போது என்ன காரணம்னா ஆண்டவன் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு வழி விடுவாங்க. அண்ணாமலைக்கு 2024ல அந்த வழிதான் விடணுங்கிறது தான் அது கடவுளோட தீர்ப்பு. ஓகேண்ணா.